கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு பயணம். நாம் இன்பங்களை சந்திக்கும் போது, வாழ்வில் வெற்றிகளை பெறும்போது உற்சாகத்தோடு காணப்படுகிறோம். ஆனால் துன்பங்களின் மத்தியில், தோல்விகளின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் சோர்ந்து போகின்றோம். இதனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆலோசனையை பிலிப்பியர் 4:12 நாம் வாசிக்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தலை சிறந்த கிறிஸ்தவர். ஊழியர்களின் வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியவர். பரிசுத்த வேதாகமத்தின் 13 நிருபங்களை எழுதியவர். உன்னதமான ஒரு மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்திரும்பி பார்க்கும்போது அதில் எந்த அளவுக்கு வெற்றிகள் இருந்ததோ அந்த அளவுக்கு அவர் தோல்விகளையும் சந்தித்தார். எந்த அளவுக்கு அவர் இன்பங்களை சந்தித்தாரோ அந்த அளவுக்கு அவர் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார். எனவே பவுல் இங்கே சொல்கிறாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இதன் பொருள், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்ற தாழ்வுகள் இன்றியமையாதது. லைஃப் இன்க்ளூட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒரு ரோஜாக்களின் படுக்கையின் மீது இருக்கின்ற ஒரு பயணம் அல்ல. இல்லை என்றால் எப்போதும் வெற்றி மேல் வெற்றியை குவித்து கொண்டிருக்கிற ஒரு பயணம் அல்ல. அதில் உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கிறோம். அதனால தான் நம்ம விவாக உடன்படிக்கை செய்யும்போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்று சொல்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கொள்கிறாங்க, கஷ்டம் வந்த உடனே பிரிந்து போயிடலாம். அது வாழ்க்கை இல்லைங்க. வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கும். இரண்டாவது அவர் சொல்கிறாரு, இந்த இன்ப துன்பங்கள் மத்தியிலே திருப்தியாய் நான் வாழ கற்றுக்கொண்டேன். சொல்லாது, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூரணம் அடையவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும். இப்படி தான் நான் போதிக்கப்பட்டேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போதித்தவர்கள் அந்த ஆதி திருச்சபையிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தன்னை பவுலுக்கு வெளிப்படுத்தின போது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இயேசுவும் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா என்னை போல நீங்கள் பாடுபடுவீர்கள், அந்த பாடுகளின் மத்தியிலே நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வித துன்பமும் கஷ்டமும் பாடுகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ற ஒரு பொய்யான உபதேசத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பிக்கொண்டு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்களாயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், எனக்கு எந்த ஒரு வியாதியும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு தோல்வியும் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. பிசாசானவனும் இந்த உலகமும் கடவுளுக்கு எதிராக செயல்படும் போது கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே அதிக பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் அதன் மத்தியிலே நாம் விசுவாசத்தோடு பயணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிற ஒரு காரியம், அந்த இன்ப துன்பங்கள் மத்தியிலே கடவுளுக்கு தன்னால் எவ்வாறு ஊழியம் செய்ய முடியுமோ தன்னுடைய சிறந்த ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளுக்காக அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். He had a great ministry in the midst of ups and downs. சிறைச்சாலையில் தூக்கி போட்டால் நிருபங்கள் எழுதுறாரு, விடுதலை பண்ணால் திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறாரு. அப்போ அவர் வெளியில் இருந்தால் சுதந்திரமாக சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை உருவாக்குறாரு. சிறைச்சாலையில் தூக்கி போடும்போது உட்காந்து அவர் நிருபங்களை எழுதுறாரு. அப்போ நம்முடைய லைஃப்லேயும் உயர்வு தாழ்வுங்கிறது ரொம்ப சகஜம். அந்த வெற்றி தோல்விகளின் மத்தியில் கடவுளுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு 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 எண்ணத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி இருக்கிற இந்த போலியான உபதேசங்களை குறித்து நம்ம மனம் தடுமாறாமல் தேவனுடைய வசனம் போதிக்கின்றபடி வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகளை கிறிஸ்துவின் பலத்தினால் மேற்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.